அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுக தொடர்ந்து ஒரு தோல்வியை சந்திச்சு வருது. பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்திச்சது. இது ஒரு கள ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்காரு. அதனால முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு ஒன்று அமைச்சு மாவட்ட வாரியாக ஒரு கள ஆய்வு கூட்டத்தை நடத்த போயிருக்காங்க. மாவட்ட வாரியாக கலாய்வு கூட்டம் நடத்த போகிற இடத்துல போனவங்களே வாய் உளறி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பூராமே வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை உண்டு பண்ணிருச்சு. திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு மாதிரியாக பேசுகிறாரு. தங்கமணி மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே அங்கே ஒரு கூட்டம் நடந்து தனியாக அது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கேபி முனுசாமி விரக்தியின் உச்சத்திலேயே போயிட்டார். அந்த மாதிரி அவர் அரியலூரில் கலாய்வு கூட்டத்தில் பேசியிருக்காரு. நேற்று இது கன்னியாகுமரியில் ஒரு கள ஆய்வு கூட்டம் நடந்திருக்கு. அந்த ஆய்வு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி மேலே நிற்காரு. கீழே பயங்கரமான ஒரு அடிதடி சண்டையெல்லாம் நடந்திருக்கு. இங்கே அதிமுகங்கிற ஒரு கட்சி தான் ஜனநாயகத்தோடு நடக்கக்கூடிய ஒரு கட்சி. இங்கே இன்னும் பதவிக்கு போட்டி போட்டு அதை வாங்கக்கூடிய இடங்கள்ல இன்னும் இருக்கிறாங்க. நிர்வாகிகள் எல்லாம் போட்டி போட்டு அந்த பொறுப்புகளை வாங்குறதுக்கு குறியா இருக்கிறாங்களே தவிர, ஆனால் தொண்டர்களை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த இடத்துலையுமே கிடையாது. கன்னியாகுமரியில் எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசும்போதும் ஒரு அடிதடி நடந்திருக்கு. இன்னைக்கு நெல்லையில் ஒரு கள ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அங்கே எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசியிருக்காங்க. பேசும்போது அங்கேருந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நெல்லையில் ஓட்டுகள் ரொம்ப கம்மியாயிருச்சு, இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் சரியில்லை, சரியான முறையில் நீங்கள் கள ஆய்வு மேற்கொள்ளாமல் இங்கே நம்ம அதிமுக மிகப்பெரிய அளவில் படுதோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. உடனே எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுகங்கிற கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது, இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது, உடனே நீங்கள் வெளியேறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வெளியேற்றுறாங்க. வெளியேற்றினோன்னா அவங்களுக்குள்ளே மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனைகள் உருவாகுது. அடிதடி சண்டை நடக்க ஆரம்பிச்சது. யாருமே தொண்டர்களை பேச வச்சு அவங்களுடைய கருத்துக்களை கேட்போம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு துளி கூட கிடையாது அப்படிங்கிறது நெல்லை அந்த கள ஆய்வு கூட்டத்தில் புரிஞ்சுக்க முடிகிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தலைமையில் ஒரு கள ஆய்வு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் தங்கமணி உட்காந்துருக்கிறாரு, முன்னாள் அமைச்சர் காமராஜ் உட்காந்துருக்காங்க, எல்லாருமே உட்காந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா கூட்டத்துக்குள்ள மிகப்பெரிய அளவில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. என்ன சலசலப்புன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து எட்டி போய் திண்டுக்கல் சீனிவாசன் போய் பார்க்குறாரு. அங்கே இருக்கிறவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தலைவர்களாக பேசுகிறீங்க, மாவட்ட செயலாளராக பேசுகிறீங்க, என்னைக்காவது ஒரு நாள் தொண்டர்களுடைய கருத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்கிறாரு, வாப்பா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் இவரை முதல்ல வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே எப்படி இருக்குன்னா, கீழே இருக்கிற தொண்டன் யாரையுமே பேசக்கூடாது, மேலே இருக்கிறவங்க சொல்படிது கேட்டு நீங்கள் நடக்கிறதா அவங்க வேலை. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வாழ்கன்னு கோஷம் போடுறதுக்கு மட்டும் தொண்டர்கள் வேணுமா? இது உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி வாழ்கங்கிற கோஷம் போடுறதுக்கு மட்டும் நீங்கள் தொண்டர்களாக இருங்க, நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு மட்டும் தொண்டர்களாக இருங்க, நீங்கள் கொடி பிடிக்கிறதுக்கு மட்டும் தொண்டர்களாக இருங்க. கட்சியில் கருத்துக்கள் சொல்லவோ நீங்கள் கட்சியில் மேல் பொறுப்புக்கு வரவோ நீங்கள் ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தானே எடப்பாடி பழனிசாமி கட்சி விதியை மாற்றிருக்கிறாரு. அப்போ எப்படி தொண்டர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க? அவர் அதைத்தான் சொல்கிறார், ஒரு தொண்டன் அதைத்தான் சொல்கிறார், எங்களை பேச விடுங்க, எங்களுடைய கருத்துக்களை கேளுங்க, கேட்டு அதுக்கு முன்னாடி நடங்க. ஒவ்வொரு பூத்துகள்லையும் ஓட்டு குறையுதுன்னா தொண்டன் தான் அந்த இடத்துல அந்த கள ஆய்வை பார்க்க முடியும். கீழே இறங்கி வந்தால் தான் இங்கே என்னன்னு தெரியும். கள ஆய்வுங்கிற பேரில் நீங்கள் மேடையில் நின்று பேசிட்டு போகிறீங்க, இங்கே நடப்பு அரசியலை இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிகிறது இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே அவரை அடித்து தள்ளு முள்ளுலாம் நடந்து அடிதடி நடந்து சேரை தூக்கி போட்டு அடித்து, இதுவா அதிமுக இப்படியே இருந்தது. அம்மா காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குனார், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்தாங்க. அம்மா ஒரு வார்த்தை சொன்னால் அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க தொண்டர்கள். இன்னைக்கு நிலைமை என்னாச்சு? தொண்டன் எந்த இடத்துலையும் பேச முடியாத சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிட்டார். ஒரு கருத்தை வெளிப்படுத்தும் போது அந்த கருத்தை ஏற்றுக்கக்கூடிய தகுதியில் இங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் ஆய்வுக்குழு போனாங்க இல்லையா மாவட்ட வாரியாக, அந்த அமைச்சர்களுக்கு இல்லை. இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளுங்க, நீங்கள் எதையும் கேட்காதீங்க. இப்போ நெல்லையில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை உண்டானதுக்கு காரணம் என்ன? மாவட்ட செயலர் சரியாக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நிர்வாகிகளே தான் கேட்குறாங்க.
அங்கே இருக்கிற நிர்வாகிகளே வந்து கேட்குறாங்க, ஒவ்வொரு இடங்களையும் பூத்து வாரியா இப்படிலாம் ஓட்டு வந்து குறையுது, களம் இங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், மேலே இருந்து பேசுகிறவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோடனே உடனே எஸ்பி வேலுமணி சொல்கிறாங்க, அதிமுக கட்டுப்பாடான கட்சிப்பா, இங்கே யாரும் இருக்கக்கூடாது, கீழே வெளியேறுங்க, உடனே அவர் வந்து வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே தவிர அவரை கூப்பிட்டு அவருடைய கருத்தை கேட்கறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தோடு அதிமுக போனால் அதிமுக எப்படி வளர்ச்சி அடையும்? இப்போ தொண்டர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக இன்னைக்கு ஒன்று சென்றாதா, நாளைக்கு ஒன்று சென்றாதா, நாளை கழிச்சு ஒன்று சென்றாதா அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் அவங்க இருக்கிறாங்க. திமுகவை எதிர்ப்பு அரசியலை எடப்பாடி பழனிசாமி பண்ண மாட்டேங்காரு, மென்மையான போக்கில் போறாரு, இப்படி இருந்தாருன்னா 2024 எப்படி ஆட்சியை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கவலையோடு ஒவ்வொரு தொண்டனும் வந்து இருக்கிறான். இப்போ பெரும்பாலும் வந்து நடக்கக்கூடிய கள ஆய்வு கூட்டங்களை பூராமே பாருங்க, பிரச்சனைகள் தான். பிரச்சனை இல்லாமல் எதுவுமே கிடையாது. இந்த 2-3 நாட்களாக வந்து மாவட்ட வாரியாக கலாய்வு கூட்டம் நடத்துகிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே எல்லா இடங்களையும் தடியடி நடக்குது, சேரை தூக்கி போடுறாங்க. இது கட்சியான்னு சொல்லிட்டு வெளியில் எல்லாருமே வேடிக்கைப்பா. ஏன்னா எல்லா இடங்களையும் நீங்கள் கலாய்வு கூட்டம் நடத்துகிற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் இருக்காங்க. அந்த மீடியாக்கள் எல்லாமே ஒளிபரப்புறாங்க. மக்கள் பார்த்து காரி துப்புறாங்க, எப்படி இருந்த அதிமுகவை இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மன கஷ்டத்தோடு தான் எல்லா பொதுமக்களுமே வந்து இருக்கிறாங்க. இந்த மாவட்ட வாரியாக கள ஆய்வு கூட்டம் நடத்துகிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் எதனால் ஓட்டு குறைஞ்சது அப்படின்ட்டு, எதனால் தொண்டர்கள் எல்லாமே விரக்தியில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை இங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கல அப்படிங்கிறது ஒவ்வொரு இடங்களையும் நடக்கிற அந்த அடிதடி மூலமாகவே நமக்கு வந்து நல்லா புரியுது. இன்னும் சில மாவட்டங்களில் கூட்டங்கள் வந்து ஆய்வு கூட்டங்கள் நடைபெற இருக்குது. அதையும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எழப்போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா அதிமுகங்கிற ஒரு பேரியக்கம் அடுத்த ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக அதிமுகவுக்குள்ளே இருக்கணும். அப்படி ஓபிஎஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சாருன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு 10 எம்எல்ஏக்களுக்கு ஒரு தலைவராக சட்டசபையில் போய் உட்காருவார். எதிர்க்கட்சியாக கூட உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். நன்றி, வணக்கம்.